கண்மணி அன்புடன் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்மணி வந்து நல்லா சமைச்சு அன்பை பார்த்துக்கிறா. அதனாலேயே அன்புக்கு கண்மணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா இன்னைக்கு நம்ம சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைக்கிறாங்க. வெண்ணிலா பார்த்திங்க அப்படின்னா இடியாப்பம், தேங்காய் பால், கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுகர் ஐட்டம்ஸாக சமைச்சு கொடுக்குறாங்க. உடனே வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே கண்மணி ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க எதுக்கு நீ இந்த சாப்பாடெல்லாம் அவருக்கு வச்சுட்ருக்க, இதெல்லாம் சுகர் இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. நானே வந்து அவரை ரொம்ப கவனித்து சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கண்மணி திட்டுவாங்க. ஏன் இதில் என்ன ஆச்சு, தேங்காய் பால் இடியாப்பம் நல்லது தானே உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது தான், இருந்தாலும் நேச்சுரலாக இருந்தாலும் அதில் சுகர் இருக்கும்ல, கேசரிலேயும் அவ்வளோ சுகர் இருக்கும், இதை போய் கொடுத்துருக்க. 2 நாள் கழிச்சு அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்ல, பிளட் டெஸ்ட்டில் சுகர் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவருக்கு டயாபெட்டிக்ஸ் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலாவை திட்டுவாங்க. வெண்ணிலா இதனால ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க. நானே அவரை பொத்தி பார்த்துட்ருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க வெண்ணிலா, கொஞ்சம் கூட புரியாமல் பண்ணாத இனிமே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கண்மணி ரொம்பவே திட்டிடுறாங்க. இதனால கண்மணிக்கு அன்பு மேலே எவ்வளோ தூரம் அக்கறை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் எந்த நிலைமையிலையும் கண்மணி இடத்துல வெண்ணிலா வரவே முடியாது அப்படிங்கிறதையும் கண்மணியை பேச்சு மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.